அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த முஸ்லீம் இலங்கையில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம் வாலிபர்களே, பெரியார்களே, என்ன விஷயம் இருந்துச்சுன்னா, இந்த போட்டோவில் போடப்பட்டிருக்கிற நபர் நீர்கொழும்பில் எனக்கு தெரிந்து நான் இளம் வயசு காலத்திலிருந்து இவர் கூடுதலாக இங்கே தான் இருந்தவர். ஒரு கடையில் வேலை செஞ்சவர். இப்போ அவர்கிட்ட நிலைமை என்னண்டா, முன்னாள் கூட எனக்கு சலான் சொன்னார். நான் போகக்கூடிய நேரத்தில் நான் பள்ளியில் இருக்கிறவர் முனாஃப்டீன். அப்போ என்னண்டா எனக்கு சலான் சொன்னார். அப்புறம் இன்றைக்கி எனக்கு சுபோல மெசேஜ் ஒன்று கிடைக்கிது, இவர் பார்த்தாயிட்டாரு, காலமாயிட்டாருண்டு. சரியா? அப்போ அந்த ஜனாசா எடுக்கிறதுக்காண்டி நான் ஜனாசா லோரி ஓட்டுறது அங்கே போய் பார்த்த டைமில் எங்களோட வேஆர்டியை சேர்ந்த எங்களோட சரோஜ் துரை அவர், அவங்களோட குரூப், எங்களை பாலிப்ப பொடிமா கொஞ்சம் நிற்கிறாங்க, பாலிப்ப சகோதரங்கள். அப்போ அவங்களெல்லாம் மைனிங் இது பண்ணிக்கிறாங்க. 4 எத்தனை மணிக்கு, கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு போகிறோம் ஆள் அப்பா தைக்கிறாரு. அந்த டைம்லேருந்து அவங்க இருக்கிறாங்க. அப்போ நான் போகல 6 மணி பிந்தி 6:30 பிந்திட்டுது. அந்த டைம் வரைக்கும் மைனிக்கு தான் அவங்க இருந்து பண்ணிதான். அப்போ இந்த ஜனாசாவுக்கு உறுத்தாளிகள் யாரும் இல்லை. அப்போ இந்த ஜனாசாக்களுக்கு உறுத்தாளிகள் இல்லாட்டி எங்களுக்கு எடுத்து அடக்கிறது கஷ்டம். ஏன்னா உறுத்தாளிகள் வராமல் ஹாஸ்பிட்டலில் தாரையில் மயத்து அதுக்கு பின்னால் அப்படி கொஞ்சம் காலம், அப்படி இல்லாட்டி கொஞ்சம் காலம் வச்சு போட்டு தான் ஜனாசா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிலீஸ் பண்ணுவான். அது வரைக்கும் ஜனாசா மூச்சில் தான் இருக்கும். இனி இதுக்கு உறுத்தாளியில் இருந்தால், யாரும் இவரோட சொந்தக்காரர்கள் இருந்தால் இவரை நான் கண்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வேண்டி தயவு செய்து நீர்கொழும்புக்கு வாங்க. ஹாஸ்பிட்டலில் தான் ஜனாசா இருக்கிறது. எங்களை சரஜோலேஷில் பார்த்துருந்துச்சுன்னா வேஆர்டி குரூப்பில் அவர் குரூப் கொண்டு எப்போ காலத்தில் இருந்துச்சுன்னா, முன்னாள் கொரோனா வந்த காலத்திலிருந்து, கொரோனாக்கு முன்னால் ஆரம்பித்த குரூப் தான் இன்னும் இன்றைக்கி ஜனாசாக்கள் விஷயங்களில் அவங்க முன்மாதிரியாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இனி இவங்களுக்காக வேண்டி நீங்களும் எல்லாரும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இதை பார்க்குறவங்க அத்தனை பேரும் இந்த விஷயம் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் எல்லாரும் பாருங்கள். பார்த்து இன்ஷா அல்லாஹ் இதுக்கு யாரும் உறுத்தாளிகள் இவங்களோட சொந்தக்காரங்க யாரும் இருப்பீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நிகமுக்கு அவசரமாக கொஞ்சம் வாங்க. வந்து அவங்களோட ஜனாசா கொஞ்சம் நாங்கள் எடுக்கிற வேலை அல்லாஹ்காண்டி அவசரமாக எடுத்து அடக்கக்கூடிய தேவை இருக்குது. அதால் இன்ஷா அல்லாஹ் வாங்கலாம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் கண்டு தாசரி உரியவங்க இருந்தால் வாங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மற்ற வேலையை செஞ்சு கொடுங்க இன்ஷா அல்லாஹ்.